அதிகாரம் 10. கோவில் தூய்மைப்பாடு. மக்கபேயுவையும் அவருடைய ஆட்களையும் ஆண்டவர் வழிநடத்திச் செல்லவே அவர்கள் எருசலேம் கோவிலையும் நகரையும் மீட்டு கொண்டார்கள். பொது இடங்களில் அயல் நாட்டார் அமைத்திருந்த சிலை வழிபாட்டுக்குரிய பலிபீடங்களையும் கோவில்களையும் அவர்கள் இடித்து தள்ளினார்கள். கோவிலை தூய்மைப்படுத்தியபின் புதிய பலிபீடம் ஒன்றை எழுப்பினார்கள். கற்களிலிருந்து நெருப்பு உண்டாக்கி 2 ஆண்டு இடைவெளிக்குப் பின் பலிகள் ஒப்புக்கொடுத்தார்கள். நறுமணப் புகை எழுப்பி விளக்கு ஏற்றி காணிக்கை அப்பங்களை படைத்தார்கள். இவை யாவும் செய்தபின் அவர்கள் குப்புற விழுந்து, இனி ஒருபோதும் இத்தகைய கேடுகள் தங்களுக்கு நேரிடாதிருக்க ஆண்டவரை வேண்டினார்கள். இனிமேல் எப்போதாவது அவர்கள் பாவம் செய்ய நேரிட்டால் அவரால் பரிவோடு தண்டிக்கப்படவும், கடவுளை பழிக்கின்றவர்களும் பண்பாடு குன்றியவர்களுமாகிய பிறவினத்தாரிடம் கையளிக்கப்படாதிருக்கவும் மன்றாடினார்கள். அயல் நாட்டார் கோவிலை தீட்டுப்படுத்தியதன் ஆண்டு நிறைவு நாளிலேயே, அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாளிலேயே கோவில் தூய்மைப்பாட்டு விழா நடைபெற்றது. சில நாட்களுக்கு முன் அவர்கள் மலைகளிலும் குகைகளிலும் காட்டு விலங்குகளைப் போல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது கொண்டாடிய கூடார விழாவை நினைவுகூர்ந்து இவ்விழாவையும் அதே போன்று 8 நாளாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். எனவே தளைகளால் அழகு செய்யப்பட்ட கழிகளையும் பசுங்கிளைகளையும் குருத்தோலைகளையும் ஏந்தியவர்களாய் தமது திருவிடத்தை வெற்றிகரமாக தூய்மைப்படுத்தும்படி செய்த கடவுளுக்கு புகழ்பாட்கள் பாடி நன்றி செலுத்தினார்கள். யூத இனத்தார் அனைவரும் ஆண்டுதோறும் இவ்விழாவை கொண்டாட வேண்டும் என்று பொதுவில் சட்டம் இயற்றி முடிவு செய்தார்கள். மீண்டும் யூதர்களின் துன்பம். 5ஆம் அந்தியோக்குவின் ஆட்சி தொடக்கம். எப்பிபான் என்று பெயர் பெற்றிருந்த அந்தியோக்குவின் முடிவு இவ்வாறு அமைந்தது. அந்த கயவனுடைய மகன் அந்தியோக்கு யூப்பாத்தோரின் காலத்தில் நடந்தவற்றையும் போர்களின் போது ஏற்பட்ட பேரிடர்களையும் இப்போது சுருக்கமாக காண்போம். யூப்பாத்தோர் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது லீசியா என்பவனை ஆட்சியாளனாகவும் கோலேசிரியா பெனிசியா ஆகிய நாடுகளின் தலைமை ஆளுநனாகவும் ஏற்படுத்தினான். முன்பு யூதர்களுக்கு இழைக்கப்பட்டிருந்த அநீதியை முன்னிட்டு அவர்களுக்கு நீதி வழங்குவதில் மக்ரோன் என்று அழைக்கப்பெற்ற தாலமி முன்னோடியாக திகழ்ந்தான். அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்த முயன்றான். இதன் விளைவாக மன்னனின் நண்பர்களால் யூப்பாத்தோர் முன் அவன் குற்றம் சாட்டப்பட்டான். பிலமேத்தோர் தன்னிடம் ஒப்படைத்திருந்த சைப்ரசு நாட்டை கைவிட்டதாலும் அந்தியோக்கு எப்பிபானோடு சேர்ந்து கொண்டதாலும் துரோகி என்று எல்லாரும் தன்னை அழைப்பதை மக்ரோன் தன் காதால் கேட்டான். தன் பதவிக்கு ஏற்ற மரியாதையை பெற முடியாததால் நஞ்சு உண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான். இதுமேயரின் வீழ்ச்சி. கோர்க்கியா அப்பகுதிக்கு ஆளுநனான போது கூலிப்படையை அமர்த்தி வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் யூதர்களை தாக்கி வந்தான். மேலும் முக்கிய கோட்டைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இதுமேயரும் யூதர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர். எருசலேமிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொண்டு போரை தொடர்ந்து நடத்த முயன்றனர். ஆனால் மக்கபேயுவும் அவருடைய ஆட்களும் பொதுவில் வேண்டுதல் செய்து கடவுள் தங்கள் சார்பாக போரிடுமாறு மன்றாடியபின் இதுமேயருடைய கோட்டைகளை நோக்கி விரைந்தார்கள். விறுவிறுப்போடு அவ்விடங்களை தாக்கி கைப்பற்றினார்கள். மதில் மேல் நின்று போராடிய அனைவரையும் துரத்தி அடித்தார்கள். தங்களை எதிர்த்து வந்தவர்களுள் 20,000 பேரையாகிலும் வெட்டி கொன்றார்கள். முற்றுகையை சமாளிப்பதற்கு தேவையானவற்றையெல்லாம்
கொண்ட வலிமை வாய்ந்த இரு கோட்டைகளில் குறைந்தது 9,000 பேர் அடைக்கலம் புகுந்தார்கள். அப்போது மக்கபேயு அவற்றை முற்றுகையிட போதுமான ஒரு படையை விட்டுவிட்டு, அதாவது சீமோன், யோசேப்பு ஆகியோருடன் சக்கேயுவையும் அவருடைய ஆட்களையும் விட்டுவிட்டு தமது உதவி மிகவும் தேவைப்பட்ட இடங்களுக்குச் சென்றார். ஆனால் சீமோனுடைய ஆட்களுள் பணத்தாசை கொண்டவர்கள் கோட்டைகளில் இருந்த சிலரிடமிருந்து 210 கிலோகிராம் வெள்ளியை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களுள் சிலரை தப்பியோட விட்டுவிட்டார்கள். நடந்தது பற்றி மக்கபேயுவுக்கு தெரிவிக்கப்பட்டபோது அவர் மக்களின் தலைவர்களை கூட்டினார். தங்களுக்கு எதிராக மீண்டும் போரிடும் பொருட்டு பகைவர்களை விட்டுவிட்டதன் மூலம் பணத்திற்காக தங்கள் உறவின் முறையினரை விட்டுவிட்டார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்டினார். இவ்வாறு துரோகிகளான அந்த ஆட்களை கொன்றார். இரு கோட்டைகளையும் உடனடியாக கைப்பற்றினார். தம் படை வலிமையால் தம் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கண்ட அவர் இவ்விரண்டு கோட்டைகளிலும் இருந்தவர்களுள் 20,000க்கும் மீதியானவர்களை கொன்றார். தீமோத்தேயுவின் வீழ்ச்சி. முன்பு யூதர்களால் தோற்கடிக்கப்பட்ட தீமோத்தேயு எண்ணற்ற அயல் நாட்டவரை கொண்ட கூலிப்படையை திரட்டினான். ஆசியாவிலிருந்து மாபெரும் குதிரைப்படையையும் சேர்த்து கொண்டு யூதேய நாட்டை படை வலிமையால் கைப்பற்றும் எண்ணத்தோடு வந்தான். அவன் நெருங்கி வந்தபோது மக்கபேயுவும் அவருடைய ஆட்களும் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக்கொண்டும் தங்கள் இடையில் சாக்கு உடை உடுத்திக்கொண்டும் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். பலிபீடத்தின் முன் இருந்த படி மீது குப்புற விழுந்து தங்கள் மீது இரக்கம் காட்டவும், திருச்சட்டம் கூறுவது போல தங்கள் எதிரிகளுக்கு எதிரியாகவும் பகைவர்களுக்கு பகைவராகவும் இருக்கவும் அவரை வேண்டினார்கள். வேண்டலுக்கு பின் தங்கள் படைக்கலன்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகரிலிருந்து நெடுந்தொலைவு சென்றார்கள். எதிரிகள் இருந்த இடத்திற்கு அருகில் வந்ததும் அங்கு தங்கினார்கள். பொழுது புலர்ந்ததும் இரு படையினரும் போர் தொடுத்தனர். யூதர்கள் தங்கள் வெற்றிக்கும் புகழுக்கும் தங்கள் வலிமையை மட்டும் நம்பவில்லை, ஆண்டவர் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். மற்றவர்களுக்கு அவர்களது சீற்றமே படைத்தலைவனாய் அமைந்தது. போர் கடுமையான போது ஒளி பொருந்திய 5 மனிதர்கள் பொற்கடிவாளம் பூட்டிய குதிரைகள் மேல் அமர்ந்து யூதர்களை நடத்துவது போன்று பகைவர்களுக்கு விண்ணிலிருந்து தோன்றினார்கள். அந்த 5வரும் மக்கபேயுவை சூழ்ந்து கொண்டு தங்கள் படைக்கலன்களால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து காயப்படாதவாறு அவரை காப்பாற்றினர். பகைவர்கள் மீது அம்புகளையும் தீக்கணைகளையும் வீசினர். அதனால் பகைவர்கள் பார்வை இழந்து குழப்பமடைந்து சிதறுண்டு ஓட யூதர்கள் அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். 20,500 காலாள்படை வீரர்களும் 600 குதிரை வீரர்களும் கொல்லப்பட்டார்கள். கைரையா என்ற படைத்தலைவனுடைய நன்கு அரண் செய்யப்பட்ட கசாரா என்ற கோட்டைக்கு தீமோத்தேயு தப்பியோடினான். அப்போது மக்கபேயுவும் அவருடைய ஆட்களும் எழுச்சியுற்று கோட்டையை 4 நாளாய் முற்றுகையிட்டார்கள். கோட்டைக்கு உள்ளே இருந்தவர்கள் அதன் வலிமையில் நம்பிக்கை கொண்டு இழி சொற்களால் இறைவனை பழித்து கொண்டிருந்தார்கள். 5ஆம் நாள் விடிந்தபோது மக்கபேயுவின் படையை சேர்ந்த 20 இளைஞர்கள் இத்தகைய இறைப்பழிப்பை கேட்டு சீற்றங்கொண்டு துணிவுடன் மதிலை தாக்கி காட்டு விலங்கு போல சீறி பாய்ந்து தாங்கள் எதிர்கொண்டவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார்கள். மற்றவர்கள் மேலே ஏறிச் சென்று எதிரிகளை சுற்றி வளைத்து கொண்டு காவல் மாடங்களுக்கு தீ வைத்தார்கள். அத்தீயை கிளறிவிட்டு இறைவனை பழித்தவர்களை உயிருடன் எரித்தார்கள். மற்றும் சிலர் கதவுகளை உடைத்து எஞ்சியிருந்த படைவீரர்களை உள்ளே நுழையவிட அவர்கள் நகரை கைப்பற்றினார்கள். ஒரு கிணற்றில் ஒளிந்து கொண்டிருந்த தீமோத்தேயுவையும்
அவனுடைய சகோதரனான கைரயாவையும் அப்பல்லோபான் என்பவனையும் அவர்கள் கொன்றார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்து முடித்த பின் இஸ்ரேல் மீது பேரிரக்கம் காட்டுபவரும் அதற்கு வெற்றியை வழங்குபவருமாகிய ஆண்டவரை புகழ் பாக்களாலும் நன்றி பாடல்களாலும் போற்றினார்கள்.